தெரிந்த ஒரு கதை. லூக்கா 1ஆம் அதிகாரத்துல ஆசாரியன் ஒருவனும் அவருடைய மனைவியாக எலிசபெத்தும் மிக நாளாக அவர்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். வேதத்திலேயே அது அவள் மலடியா இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருந்தார்களாம். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை தேவனுடைய கற்பனைகளை முழுவதும் கை கொண்டவர்களாக இருந்தார்களாம். ஹல்லேலூயா. அப்போ நீங்க பைபிள் கரெக்டா வாசிச்சீங்க அப்படின்னா, நீங்கள் ஆதி அந்த உபாகமம் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய கற்பனைகள் நடக்கிறவர்கள், அவருடைய வேதத்தை கை கொள்கிறவர்களுக்கு முழு ஆசீர்வாதம் உண்டு, எந்த மலடியும் இருக்காது அப்படின்னு வசனம் இருக்குங்க. ஹல்லேலூயா. அப்ப எதை வச்சு இவங்க வாழ்க்கை வாழ்றது? வயசான காலம் வந்தாச்சு, பிள்ளை இல்ல, மலடியா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவரா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ எதை வச்சு பைபிள் நம்புறது? பைபிள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமம்ல, இந்த மாதிரி கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டால் மலடு இருக்காது என்று. ஆனால் அவர்கள் எதை வைத்து வாழ முடியும் தெரியுமா? இந்த காலம் கர்த்தர் எனக்கு நியமிக்கவில்லை, எனக்கு ஒரு அறுவடை காலத்தை வைத்திருக்கிறார், அப்பொழுது எனக்கான குழந்தையை தருவார். ஹல்லேலூயா. நான் இப்பொழுது என் பிள்ளை இல்லை அப்படிங்கிறத பார்த்து நான் மலடி அப்படிங்கறதுனால பைபிளை அவிசுவாசிக்க மாட்டேன். நான் மலடியா இருந்தாலும் கர்த்தர் எனக்கு பிள்ளை தர வல்லவராய் இருக்கிறார், அவருடைய வேதம் உண்மை என்று நான் விசுவாசமா இருப்பேன். ஹல்லேலூயா. சோதனை காலத்துல அப்படிதாங்க. நாம் அப்பவும் இங்க பார்க்கிறதை நம்ப கூடாது, பார்க்காத பிள்ளையை நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த ஆசாரியனை தேவதூதன் கடிந்து கொண்டு அவன் நாவு பேச முடியாமல் இருந்தான் என்று அதை பார்க்கலாம். ஆனால் அந்த அவனுடைய மனைவி பாத்தீங்களா, அவங்க எந்த அவிசுவாசமும் பண்ணல. ஹல்லேலூயா. அவங்க கர்த்தரை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. நான் மலடியா இருந்தாலும் நியாயப்பிரமாணத்துல கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு பிள்ளை உண்டு, ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதைத்தான் நம்புவேன். நம்பி என் கடைசி காலம் ஆனாலும் நான் வாழ்வேன். கடைசி காலத்திலே கர்த்தர் உண்மையாகவே பிள்ளையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளை தான் யோவான் ஸ்நானகன். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு தூதனை போல அவருடைய வழியை கர்த்தர் மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கிற ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்துருக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் திருப்புகிற ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனாக காணப்பட்டான். பாவ மன்னிப்பை பிரசங்கிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவ்வளவு பெரிய விலையேற பெற்ற ஒரு கிஃப்ட் இதுக்குள்ள மறைஞ்சிருந்திருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நாம நமக்கு வேதத்தின்படி ஒரு சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காம போனாலும் வேதம் சொல்லுகிறது தான் கரெக்ட். அது எப்போ அந்த ஆசீர்வாதம் வருமோ அது வரும். ஹல்லேலூயா. அதற்காக நாம் கர்த்தர் மேல அவிசுவாசம் ஆகி நாம் அவரை விட்டு விலகி ஓடுவது சரி அல்ல. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும், வேதம் சொன்ன மாதிரிதான் நம் சூழ்நிலைகள் மாறும். நம் சூழ்நிலைகள் வேதத்தை மாற்றாது. ஹல்லேலூயா. நம் சூழ்நிலையை தூக்கி போட்டு விட்டு பைபிளை முழுமையாக விசுவாசிங்க. எப்படி எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் எனக்கான நன்மையை தருவார், அவர் நமக்கான ஆசீர்வாதத்தை தருவார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.